பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையரை தொடர்ந்து 2 கூடுதல் ஆணையர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மது விலக்கு அமலாக்கப் பிரிவு காவலர்கள் கூண்டோடும் மாற்றப்பட்டுள்ளனர். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூர் பகுதியில் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்தும் காவல்துறை உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை பெருநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். புதிய ஆணையராக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அருண் நியமிக்கப்பட்டார். சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னை மாநகரத்தில் இருந்த 2 கூடுதல் ஆணையர்களையும் பணியிட மாற்றம் செய்து உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக இருந்த அஸ்ராகர் வடக்கு மண்டல ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார். வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த நரேந்திரன் நாயர் சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல சென்னை தெற்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக இருந்த பிரேமானந்த் சின்ஹா தென்மண்டல ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார். தென்மண்டல ஐஜியாக இருந்த கண்ணன் சென்னை தெற்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தாம்பரம், சேலம், திருப்பூர் மாநகர காவல் ஆணையர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் ஆணையராக இருந்த அமல்ராஜ் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுதல் டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார். மாநில குற்ற ஆவணப்பிரிவு கூடுதல் டிஜிபியாக இருந்த அபின் தினேஷ் மோடக் தாம்பரம் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையராக இருந்த விஜயகுமாரி சென்னை ஆயுதப்படை ஐஜியாக மாற்றப்பட்ட நிலையில் திருப்பூர் ஆணையராக இருந்த பிரவீன்குமார் அபினவு சேலம் மாநகர காவல் ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார். சென்னை ஆயுதப்படை ஐஜியாக இருந்த லட்சுமி திருப்பூர் ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார். சிபிசிஐடி ஐஜியாக இருக்கும் டிஎஸ் அன்புவுக்கு அதே துறையின் ஏடிஜிபி பணியும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி ஏடிஜிபியாக இருந்த ஜி வெங்கட்ராமன் டிஜிபி அலுவலகத்தின் நிர்வாக பிரிவு ஏடிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார். மகேஷ்குமார் அகர்வால் ஆயுதப்படை கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 65 பேர் உயிரிழந்த நிலையில் மாவட்ட காவல்துறையில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த சமய் சிங் மீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 5 காவல் ஆய்வாளர்கள் உட்பட 73 பேரை பணியிட மாற்றம் செய்து சதுர்வேதி உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் உள்கோட்டங்களில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணியாற்றி வந்த காவலர்கள் 39 பேரும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவிற்கு புதிதாக 34 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் உறுதியளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் கூறினர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை அயனாவரத்தில் ஆம்ஸ்ட்ராங் தற்காலிகமாக குடியிருந்த இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்துவோம் என்றும் அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். இது அனைவருக்குமான அரசு என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் அனைவரையும் அரவணைத்து எளியோர் நலன் காக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று அவரது மனைவியை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று அவரது குடும்பத்தினர் சந்தேகிப்பதாக கூறினார். இதனால் உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உண்மை குற்றவாளிகளை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால்
இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட முடியும். பாமக தலைவர் அன்புமணியும் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். இதற்கு யார் பின்னணியில் இருக்கின்றார்கள், யார் ஏவி விட்டார்கள், இதற்கு என்ன யார் காரணம், இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்கக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். இறந்தவர் மிகப்பெரிய மனிதாபிமானி, அனைத்து மக்களிடம் அன்பும் பண்பும் பாசத்தோடும் பழகக்கூடியவர். தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதனால் அவருடைய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும். இதற்கிடையே மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு தொடர்பாக உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம், சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் ஆகியோர் பங்கேற்றனர். ரஷ்யாவில் அதிபர் புட்டினை சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி போர்க்களத்தில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்காது என்றும் யுக்ரைனுடனான போருக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் கோரிக்கையை ஏற்று ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. ரஷ்யா, ஆஸ்திரிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். ரஷ்யாவில் தனது பயணத்தின் 2வது நாளான நேற்று அங்கு வாழும் இந்தியர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி சென்னை மற்றும் ரஷ்யாவில் உள்ள விளாடிவோஸ்டோக் இடையே கடல் வழித்தடத்தை உருவாக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கங்கா வால்கான் நாகரிகம் மூலம் இரு நாடுகளும் தத்தமது பெருமைகளை கண்டறிவதாக கூறிய அவர் ரஷ்யாவின் காசன் மற்றும் ஏகாடெரின்பர்கில் துணை தூதரகங்கள் அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா மற்றும் ரஷ்யாவை குறிப்பிடும் பழைய இந்தி பாடல் ஒன்றை மோடி பாடினார். இதனைத் தொடர்ந்து மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பிரதமர் மோடி தனியே சந்தித்து பேசினார். உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி எரிபொருள், வணிகம், பாதுகாப்பு, இருநாட்டு உறவுகள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி போர், மோதல்கள், தீவிரவாத தாக்குதல்கள் என எதுவாக இருந்தாலும் உயிர்பலி ஏற்படும் போது மனித நேயத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் வேதனை ஏற்படுவதாக கூறினார். அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படும் போது நெஞ்சம் பதறுவதாக ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பிரதமர் மோடி ஆதங்கம் தெரிவித்தார். மேலும் போர்க்களத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது என்றும் உக்ரைனுடனான போருக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்றும் மோடி தெரிவித்தார். शांति सर्वाधिक आवश्यक है, लेकिन मैं ये भी जानता हूं कि युद्ध के मैदान में समाधान संभव नहीं होते. बम, बंदूक और गोलियों के बीच समाधान और शांति वार्ताएं. இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா கூடங்குளத்தில் 3 முதல் 6வது அணு உலைகள் வரை அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் ரஷ்ய ராணுவத்தில் தவறாக வழிநடத்தப்படும் இந்தியர்களை விரைந்து விடுவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்டு இந்தியர்கள் அனைவரையும் விரைவில் விடுவிக்க ரஷ்ய தரப்பு ஒப்புக்கொண்டதாக வினய் மோகன் குவாத்ரா கூறினார். Of the Russian army, this was taken up strongly by the Prime Minister. ரஷ்ய ராணுவத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட 40 பேர் பணியாற்றி வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த கோரிக்கையை பிரதமர் முன்வைத்துள்ளார். முன்னதாக மாஸ்கோவில் உள்ள அணு ஆயுத கண்காட்சி மையத்தை அதிபர் புட்டினுடன் சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். மேலும் அங்கு இந்திய மற்றும் ரஷ்ய மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். Federal Russian government, we are able to study a very good high quality education. What are your future plans? Yes, I will be a doctor. ரஷ்யா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய குடிமகன் விருதான ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரூஸ் தி அப்போஸ்தல் விருதை அதிபர் புட்டின் வழங்கினார். இருதரப்பு உறவை மேம்படுத்த பிரதமர் மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டது.
இந்த விருது கடந்த 2019ஆம் ஆண்டு புதின் அறிவித்திருந்த நிலையில் நேற்று வழங்கப்பட்டது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இந்த விருதை வழங்கிய அதிபர் புட்டினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் இந்த உயரிய விருது தனக்கானது மட்டுமல்ல 140 கோடி இந்தியர்களுக்கானது என பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்த நிலையில் புதினுடனான பிரதமர் மோடியின் சந்திப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையாக சாடியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் ஒருவர் மாஸ்கோவில் உலகின் மிக மோசமான குற்றவாளியை கட்டிப்பிடித்தது மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரியா நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார். ஆஸ்திரியாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியாவுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.